பல பேர் பல விஷயம் சொல்லலாம். சூர்யா ஃபேன்ஸுக்கு இதில் ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கலாம் ஸ்டார்டிங்லன்னு சொன்னாங்க. என்னன்னா தலைவா படம் தொடங்கி 35 நிமிஷம் ஆச்சு, சூர்யாவை காணுமே. ஆர்ஜே பாலாஜி கதாநாயகன் நடிக்க எக்ஸ்டெண்டட் கேமியோ சூர்யாவெல்லாம் கிண்டல் அடிச்சாங்க. பட் பாலாஜி வந்து ரொம்ப தெளிவான ஒரு ஃபார்முலா. அதாவது அவரோட மூக்குத்தி அம்மனியும் கொஞ்சம், இந்த பக்கம் காந்தாரா கொஞ்சம், அந்த பக்கம் பிகேலேருந்து கொஞ்சம், இந்த பக்கம் வந்து ஓமை கடவுளை கொஞ்சம்னு எல்லாத்தையும் ஒரு சரி விகிதத்தில் ரிலீஸ் ஆக வேண்டிய நாள் ரிலீஸ் ஆகலை. பல ப்ரெஷர் ஆகுமான்னு தெரியாமல் மறுநாள் ரிலீஸ் ஆகி இன்னி வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது. 230 கோடி கலெக்ஷன். அதெல்லாம் சூர்யா கஜினிலாம் காலத்தில் கூட அந்த பிசினஸை பார்க்காம எந்த தியேட்டர்களில் இதை திரையிட மாட்டோம்னு ஃபஸ்ட்டு ஜகா வாங்கினாங்களோ இந்த செட்டில்மெண்ட்டு பெண்டிங் இஷ்யூன்னு, அனிருத் தாண்டா தமிழ் சினிமா வேறு யாரும் கிடையாதுடான்னு சொன்னப்போ யாரு சாயா பேங்கர் அப்படின்னாங்க. இப்போ நமக்கு வந்து இந்த படம் அனௌன்ஸ் பண்ணப்போ சாயா பேங்கர் அப்போ தலையை சொரிஞ்சாங்க. யாருப்பா சார்? அதான் சார் ரஜினி கமல் பயங்கரமான ஒரு ப்ரொமோ போட்டாங்க. அது ப்ரொமோ பார்த்ததுக்கப்புறம் பரபரப்பு டிக் ஆயிடுச்சு. இந்நிலையில் அந்த படம் நடக்குமா தொடங்கப்படுமான்ற கேள்விகள்லாம் நம்ம கிட்ட பலது இருக்கு. கமல்ஹாசன் வந்து டைரக்ஷனில் கம்பேக் கொடுக்க போகிறாரு, முக்கியமாக அதில் ஹீரோவாக உதயநிதி நடிக்க போகிறாருன்னு அதை பற்றி ஏதாவது? மாலை முரசு வைப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பத்திரிகையாளர் பரத் இருக்காரு. அவர் கூட சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. வணக்கம் பரத். வணக்கம் மது. அப்புறம் எப்படி இருக்கு சினிமா வெக்கேஷன் டைம் ரொம்ப எதிர்பார்ப்பு. உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்கள் நானுமே பல படங்கள் போன மே மாதம்லாம் போட்டி போட்டு படம் பார்த்தோம். நானும் மதுவும் நிறையா படங்களை பற்றிலாம் பேசணும். இந்த முறை இந்த மே எங்களை ஏமாத்திருச்சு. எலெக்ஷன் சார்ந்த கவர்மெண்ட்லாம் போய் ஒன்னே கண்ணே கண்ணுன்னு நமக்கு இந்த கருப்பு படம் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. மிச்சப்படி பெரிய ஏமாத்தம் தான் இல்லை மது. இந்த வருஷம் ஒன்றும் இல்லை பெருசா வெக்கேஷனுக்கு நிறைய படங்கள் ரிலீஸும் தள்ளி போட்டாங்கல்ல. இப்போ கருப்பு கூட எலெக்ஷனோட ரிசல்ட்டு கவர்மெண்ட் ஸ்டேபிளாக செட்டில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் ரிலீஸ்க்கே வந்தாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு சூன்யம் வந்துச்சு. 14 சொல்லி 15 வந்தாங்க. பட் எனிவே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன் இல்லாமல் ஒரே படமாக ஒன்று கருவேப்பிலை கண்ணுன்னு ஒன்று கருப்பு ரிலீஸ் ஆச்சு. அஃப்கோர்ஸ் அது ஒரு கிட்டத்தட்ட எனக்கு அந்த கருப்பு வந்து ஏன் இவ்வளோ பெருசாக போகப்பட்டது பேசப்பட்டதுன்னா, கிட்டத்தட்ட ஆர்ஜே பாலாஜி கூட நான் ஒன்று கேட்டுறேன் உங்ககிட்ட. ரீசெண்டாக கருப்போட சக்ஸஸ் மீட்டில் சூர்யா சாரோட மீட் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் அஃப்கோர்ஸ் சூர்யா வந்து நண்பர் நிறைய தருணங்களில் நிறைய பேசியிருக்கோம். கிராஃப் கீழே இருக்கிற காலத்துலையும் அதே மாதிரி தான் இருந்திருக்காரு. இந்த முறை அவர்கிட்ட ஒரு நிஜமான ஒரு மகிழ்ச்சி அவர் முகத்தில் வந்து தெரியுது. ஒரு ப்ரெஷர் இல்லை. என்னன்னா கடந்த ஒரு 15-12 வருடங்களாக ஒரு பெரிய விக்ட்ரிக்காக தேடுறாரு. மாஸ் விக்ட்ரி வேணும்னு தேடுறாரு. நடுவில் 2 பயங்கரமாக பேசப்பட்ட 2 படங்களுமே ஓடிடி படங்களாக போயிடுச்சு அவருக்கு. அந்த ஜெய் பீம் ஆகட்டும் இல்லை அந்த ஃப்ளைட் படமாகட்டும். அப்போ தியேட்டர்ல எனக்கு ஒரு சக்சஸ் வேணும். அப்படி நடுவில் வந்து ஒரு படமும் ஃபெயிலியர் ஆச்சு. அப்போ இது ஒரு உண்மையான சக்சஸ் உள்ள வருது. அதுவும் என்னன்னா சினிமா ஸ்டைலில் ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ். ரிலீஸ் ஆக வேண்டிய நாள் ரிலீஸ் ஆகலை. பல ப்ரெஷர் ஆகுமான்னு தெரியாமல் மறுநாள் ரிலீஸ் ஆகி இன்னி வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது. 230 கோடி கலெக்ஷன். அதெல்லாம் சூர்யா கஜினிலாம் காலத்தில் கூட அந்த பிசினஸை பார்க்காம இன்னைக்கு தியேட்டரில் கூட்டமாக வராங்க, சாமி ஆடுறாங்க அப்படின்னும் பொழுது இதெல்லாம் பார்க்க சூர்யாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சூர்யா ஒரு வார்த்தை தான் சொன்னார், சார் இது வந்து இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் தான் நான் சொல்லணும், இது ஒரு நிமிஷத்தில் எடுத்த டிசிஷன் இந்த படம் பண்ணுறது. இது இவர் டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி என்ன சொன்னார், கரெக்டாக கங்குவா ரிலீஸ் ஆகி படத்தை பற்றி ரொம்ப தப்பாலாம் பேசி நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக வர டைமில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் அவர் வந்து அந்த ப்ரெஷரில் இந்த படத்துக்கான டான்ஸ் ஆட வேண்டியது இருந்துச்சு, நடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அவரை ஹேண்டில் பண்ணுறதே எனக்கு ரொம்ப விஷயம். நீங்கள் சொல்கிறது உண்மையாலே டைமில் நடிக்க ஆரம்பித்த ஒரு படம் இவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துருக்குன்றது பெரிய விஷயம். இன்னொன்று பாலாஜி வந்து ரொம்ப தெளிவான ஒரு ஃபார்முலா. அதாவது அவரோட மூக்குத்தி அம்மனியும் கொஞ்சம், இந்த பக்கம் காந்தாரா கொஞ்சம், அந்த பக்கம் பிகேலேருந்து கொஞ்சம், இந்த பக்கம் வந்து ஓமை கடவுளை கொஞ்சம்னு எல்லாத்தையும் ஒரு சரி விகிதத்தில் அரைச்சி கொடுக்கும்போது மண்ணின் மைந்தர். நான் திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உன்னோட ரூட்லேருந்து நீ ஒரு படம் பண்ணுற அப்படின்னா அது மிகப்பெரிய சக்ஸஸ். இது காரணம் ராஜமௌலியோட படங்கள் எல்லாமே தன்னுடைய ரூட்டு தான் இருக்கக்கூடிய மண் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை பண்ணும்போது அது உங்களை தொட்டுடும். நீங்கள் கங்குவால ஒரு அந்நியத்துவம் இருந்துச்சு. என்னதான் ராஜா பூதனாலும் எங்கேயோ ஒரு அந்நியத்துவம் இதில் ஒட்டுது உன்னோட. ஏன்னா நீங்கள் எல்லாருமே நம்ம வந்து நமக்கு குலதெய்வம் இருந்திருக்கோம், நம்ம எல்லாருக்குமே நம்ம கிராம தேவதை இருந்திருக்கும், நம்ம ஏதோ தாண்டி இருந்திருப்போம், படையில வச்சிருப்போம், சாமி பார்த்துருப்போம், சின்ன வயசுல சோசியல் காசு நமக்கு புரியுது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது கனெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ரீசெண்டா அவர் இப்போ சொல்லியிருக்காரு, இது அவரோட சொந்த கதைன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து எதிர்பார்த்த ஒரு கதை இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி மண்ணின் மைந்தர்கள் கதை தான் தேவைப்படுது இன்னைக்கு. ஏன்னா ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாரும் சொல்லிடுறாங்க. ஹாலிவுட்லாம் கிட்டத்தட்ட ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், ஹீமேன் மாதிரி வந்துருது. நம்ம அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு கருப்பசாமி வராருங்க, அவரு திடீர்னு கோர்ட்டுக்குள்ள வந்து வாதாட ஆரம்பிக்கிறாரு, மனுஷங்களோட இன்டராக்ட் பண்றாரு. அவருக்கு இருக்கிற பலவீனம் இது. தமிழ்நாட்டுக்கு இவங்க தானே சூப்பர்மேன், நம்மளோட சூப்பர்மேன், முனீஸ்வரன், கருப்பன், நம்ம குலதெய்வம், கிராம தேவதைகளை சொல்ற கதை வரும்போது ஒட்டுது. ரெண்டாவது என்னன்னா,
இதுல வந்து சூர்யா சொன்ன மாதிரி சார் இதுல ஏதோ ஒரு வா ஃபேக்டர் ஒன்று இருக்கணும், அந்த வா ஃபேக்டர் கிளைமேக்ஸ் வர பாட்டு. அது எங்க அசிஸ்டன்ட் சொல்றாரு, சார் ஏதோ ஒன்று வைக்கலாமா சார்னு. அவன் படத்துக்கு சம்மந்தம் இல்லாத அவர் சொன்னதை அதான் வச்சோம். கரெக்டா சொன்னாரு, இந்த மாதிரி படம் வந்து ஃபைனல் எடிட்டபிள் முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் பாட்டை சேர்த்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் சக்சஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது பாருங்க தியேட்டர்ல சாமியார். இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஃபுட்ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா வீக் டேல நைட் ஷோ 10:30 மணிக்கு 300-350 டிக்கெட் ஒரு தியேட்டர்ல ஓடுது. நான் டிக்கெட் புக் பண்ண போனேன் நண்பர்களுக்கு. அப்போ 300-350 வீக் டே ஃபுட்ஃபால்ஸ்னா அதனோட லாபத்தை பாருங்க எப்படி போயிருக்குன்னு பாருங்க. ஏன்னா எந்த தியேட்டர்ல இதை திரையிட மாட்டோம்னு ஃபர்ஸ்ட் ஜகா வாங்கினாங்களோ இந்த செட்டில்மெண்ட் பெண்டிங் இஷ்யூன்னு, அதே தியேட்டர்ல சார் எக்ஸ்ட்ரா ஷோஸ் போட்டுக்கிறோம் சார் எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்கிறோம் சார் கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் கொண்டு போய் சேர்த்துருச்சு அப்படின்ற சொல்லணும். பல பேர் பல விஷயம் சொல்லலாம். சூர்யா ஃபேன்ஸுக்கு இதுல ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கலாம் ஸ்டார்டிங்லன்னு சொன்னாங்க. என்னன்னா தலைவா படம் தொடங்கி 35 நிமிஷம் ஆச்சு, சூர்யாவை காணுமே, ஆர்ஜே பாலாஜி தான் வராரு. ஆர்ஜே பாலாஜி கதாநாயகன் நடிக்க எக்ஸ்டெண்டட் கேமியோ சூர்யாவெல்லாம் கிண்டல் அடிச்சாங்க. பட் செகண்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே சொன்னாங்க, ஐயா இது சூர்யா படம் தான், அவர் ஒருத்தரால் தான் தூக்கி நிறுத்த முடியும், அவர் தான் இந்த படத்தை நிறுத்த முடியும், சூர்யாவின் கருப்பு தான் இது. இந்த மாதிரி ஹீரோ லேட் என்ட்ரி படங்கள், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு விக்ரம், இவர் லேட்டா தான் வந்தாரு, படத்துலயும் அப்படி இப்படி தான் இருப்பாரு, ஆனா படம் ஹிட் கமல் சார். அதே மாதிரி காந்தாரா படத்துல அதுலயும் கொஞ்சம் அவரே கேட்பாரு வந்தோன்னே, என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லேட்டா வந்தாலும் அது லேட்டஸ்டா வராங்க இவங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கருப்பை பொறுத்த மட்டும் என்னன்னா இட்ஸ் செட் அ நியூ ட்ரெண்ட். மண்ணின் மைந்தர்கள் மண்ணின் கதை தொட்டு படங்கள் பண்ணுங்க. எப்படி தெலுங்குலையும் கன்னடத்திலையும் அதை தான் கதையா பண்றாங்க. இன்னைக்கு காந்தாராக்கு அப்புறம் பல படங்கள் நம்ம தெலுங்குல பார்க்குறோம், கன்னடத்தில் பார்க்குறோம், மலையாளத்தில் எப்பவுமே அவங்க ரூட்ல தான் படம் எடுப்பாங்க. நீ மலையாளத்தை பார்த்தீங்கன்னா அவங்க சமூகம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த படங்கள் தான் அதிகம் வரும். தமிழ் மட்டும்தான் இதில் அந்நியத்துவம் பட்டு கிராண்டு பிரம்மாண்டம்லாம் போனோம். நம்ம போடுறதே பிரம்மாண்ட செட். சங்கர் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனவு டூயட் அப்படின்னாலே 7 கண்ட்ரி 8 கான்டினென்ட்லாம் போய்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் மருவி இன்னைக்கு உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள படம் பண்ணா ஓடும்னு சொல்லக்கூடிய படமாக இந்த கருப்பு அமைஞ்சிருச்சு. இட் வில் செட் a நியூ ட்ரெண்ட் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. டைரக்டர் ஆர்ஜே பாலாஜியோட வெற்றின்னு பார்ப்பீங்களா, சூர்யாவோட வெற்றி? இது இருவருக்குமான வெற்றி, இருவருக்கும் தேவையான ஒரு வெற்றி. ஆர்ஜே பாலாஜிக்கு என்னன்னா அவர் இயக்குனராக வெற்றி பெற்றுட்டாரு, கதாநாயகனா நான் நடிச்சு தன் முத்திரையை படிச்சுட்டாரு, ஒரு காமெடினா பதிச்சு நிறுத்திட்டாரு. ஆனா இன்னொரு டோரை அவருக்கு ஓபன் பண்ணிட்டாரு, நான் வில்லனும் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி வில்லன் ரோல்லையும் ஒழுங்கா பண்ணிட்டாரு. பட் இது சூர்யாவுக்கான வெற்றி. இதெல்லாம் தாண்டி குறிப்பா சொல்லணும்னா ஒரு யங் ஜெனரேஷன், அனிருத் தாண்டா தமிழ் சினிமா, வேற யாரும் கிடையாதுன்னு சொன்னப்ப யாரு சாயா பேங்கர் அப்படின்னாங்க. அப்போ நமக்கு வந்து இந்த படம் அனௌன்ஸ் பண்ணப்ப சாயா பேங்கர் தலையை சொரிஞ்சாங்க, யாருப்பா இன்னைக்கு ஒரு 2வது படம். இந்த படத்துடைய வெற்றி வந்து சாயா பேங்கர் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. இன்னைக்கு நம்பர் 1 மியூசிக் கம்போசர் ஆயிட்டாரு. சவுண்டிங்கே வித்தியாசமா இருக்கு. ஸோ ஒரு ஃப்ரெஷ் டேலண்ட். ஜிகே விஷ்ணுவோட கேமரா இந்த படத்துக்கு பிளஸ். இப்படி ஒரு டீம் யூனிட்டா அதை ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து ஜெயிக்க வேண்டியது அவசியம் இருக்கு. பாலாஜி மாதிரி யங் ஒருத்தர், சாய் அபேங்கர் மாதிரியும். சூர்யாவுக்கு இன்னைக்கு ஒரு வெற்றி. விஜய் அப்படி நகர்ந்ததுனால இங்க ஒரு வெற்றிடம் இருக்கு தமிழ் சினிமால. மாஸ் ஹீரோ. ஏன்னா ரஜினி ஒரு கல்ட்டு, கமலஹாசன் ராஜ்யசபா எம்பி எப்பயாவது படம் பண்ணுவார். இப்போ சிவகார்த்திகேயனும் விஜய் சேதுபதி போன்ற மத்தியில் இவங்களுக்கெல்லாம் சீனியர். அஜித் எப்பயோ ஒரு படம் பண்ணுறார். ஸோ அப்போ சீனியர் சூர்யாக்கு என்ன அப்படின்னும் பொழுது இந்த படம் அவர் ஓடுற குதிரையில் கொண்டு விட்டுருச்சு. அடுத்தது லைனாக படங்கள் வரப்போகுது. ஸோ சூர்யா வந்து ரேஸ் ட்ராக்ல கரெக்டான இடத்துல கரெக்டாக ஓட ஆரம்பிச்சு. ஏன்னா இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் நம்ம என்ன சொல்லுவோம், அவர் வித்தியாசமாக பண்ணுவார், இல்லைங்க மாசா ஒரு இட்டு கொடுக்க முடியும்னு காமிச்சிட்டாரு. நல்ல ஆக்டர்னு ஏற்கனவே நிறைய வாட்டி பேர் வாங்கியிருக்காரு. இது கமர்ஷியல் ஹீரோவா, கமர்ஷியல் ஹீரோ. அகைன் சிங்கம் 2க்கு அப்புறம் கருப்பு படத்துக்கு அப்புறம் நம்ம ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்க போற படத்தை பத்தி பேசுவோம். இப்போ என்ன நிலைமையில இருக்கு இந்த அப்டேட் சார்? அதான் சார், ரஜினி கமல் பயங்கரமான ஒரு ப்ரோமோ போட்டாங்க. அந்த ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் பரபரப்பு பிக் ஆயிடுச்சு. ராகுல் விஜய் போட்டுக்கிட்டாங்க, எடப்பாடி ஸ்டாலின் போட்டுக்கிட்டாங்க. இப்படி அது வந்து ஒரு வைரலா நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்னு பரவ ஆரம்பிச்ச காலகட்டங்கள். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ நம்ம எதிர்பார்க்கல ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிட்டார். இந்நிலையில் அந்த படம் நடக்குமா, தொடங்கப்படுமான்ற கேள்விகள்லாம் நம்ம கிட்ட பலது இருக்கு. ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா, நமக்கு வந்த தகவல் அப்படின்னா அது போஸ்ட்போன் ஆகும்னாலே அது வந்து அன்லைக் ஸ்டார்ட். ஏன்னா கிட்டத்தட்ட 2011 அதிமுக ஆட்சி வருது, 2021 வரை ஆட்சி இருந்திருக்கு. அந்த 10 வருஷத்துல பெருசா என்ன பண்ணாங்க, பெருசா எதுவும் பண்ணல. அப்போ இப்போ திருப்பி 2026 ஆட்சி போயிருக்கு. திருப்பி ஆட்சி வரைக்கும் பண்ணுவாங்களான்ற கேள்வி இருக்கு. 2வது இது ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய பட்ஜெட், பெரிய தொகை எல்லாரும் சம்பந்தப்பட்டது. நெல்சன் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சரிங்க படம் எப்போ தொடங்குவீங்கன்னா மே ஜூன் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, உங்களுக்கும் தெரியும், நீங்களே பல தடவை சொல்லிருக்கீங்க. ஆனா இப்போ என்ன சொல்றாங்க, ஐயா ஜெயிலர் 2 செப்டம்பர் தான் ரிலீஸ் தள்ளி போகுதுன்றாங்க. இப்போ ஜெயிலர் செப்டம்பருக்கு ஜெயிலர் 2 அப்படின்னா நெல்சன் எங்க இருக்கணும்? அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன், ப்ரீ போஸ்ட் ப்ரொடக்ஷன், டப்பிங், ப்ரமோஷன், மார்க்கெட்டிங் போகணும். அப்போ அது எப்போ? செப்டம்பர் அதை முடிச்சு ரிலீஸ் பண்ணி அக்டோபர் நவம்பர்னா ரஜினிக்கு அடுத்து ஒரு படம் இருக்கு. கமலஹாசனுக்கு வந்து இந்த ஸ்டண்ட் மாஸ்டர்கள் அந்த இவங்களோட ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் படம் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கல்கி 2 பண்றாரு. இதோட ராஜ்யசபால இருக்காரு. பல சிக்கல்கள். ரஜினிக்கு ஒரு இன்னொரு படம் சிபி சக்கரவர்த்தி கதை செட் ஆகலை. இப்போ அடுத்து யாரு பண்ண போறாங்க, அது என்ன மாதிரியான விஷயங்கள்ன்ற கேள்விகளும் இருக்கிறதுனால மோஸ்ட்லி போகுமா
ஃப்ளோருக்கு போகுமா, படம் தொடங்குமான்றது சின்ன கேள்விக்குறியா இருக்கு. அதுல ஒரு சின்ன சினிமாவோட ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு, மிக்க பெரிய எதிர்பார்ப்பு, அது நடக்குமா அப்படின்றதுல ஒரு ஃபுல் ஸ்டாப்ஸாவே இருந்துட்டு இருக்கு. பல டவுட்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி மேலே இருக்கலாம். இப்போ என்ன நம்ம இது பண்ணணும் இந்த டயத்தில், ஏன்னா நம்ம அரசியல்ல நம்ம வேற ஒரு இடத்துல நம்ம நகர வேண்டிய அவசியம் இருக்கு. இவங்க 2 பேரும் வச்சு படம் பண்ணணும். ஏன்னா இது ப்ரொடியூஸ் பண்ணா எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம், யார் அதை வந்து இது பண்ண போறோம், சிக்கல்கள் எல்லாமும் இருக்கு. அதனால இது எப்படி போகும் தெரியாது. நான் சொல்ற மாதிரி செப்டம்பர் வரைக்கும் இது கிணத்துல போட்ட கல்லா தான் இருக்குமோன்னு டவுட் வருது. ஏன்னா ஜெயிலர் 2 நகர்ந்து போயிடுச்சு. அதுதான் அது உண்மை. இன்னி காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் எதிர்பார்ப்புக்கூடிய ஒரு படமாக, இந்த வருஷத்தையே காப்பாற்றக்கூடிய படமாக இருக்க போதுன்னா ஜெயிலர் 2 தான். அதனால் அது அவ்வளோ ஈஸியாக பண்ண மாட்டாங்க, ரிலீஸ் பண்ணி. பெரிய படங்கள்னா இப்போ சிவகார்த்திகேயன் ஷூட்டில் தான் இருக்காரு. இப்போ தான் ஷூட்டிங்கே தொடங்கியிருக்கு அவருடைய அடுத்த படத்துது, மதுரையில் சேயோன்னு. சூர்யா இப்போ தான் படம் முடிச்சு அடுத்து அந்த தெலுங்கு தமிழ் பைலிங்குவல் ஜூன் ஜூலையில் தான் கொடுக்க போகிறாரு. ஸோ இப்போ நிறைய படம், சர்தார் 2, கார்த்தி, இது வர வேண்டியது. ஆனால் இதெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய பெரிய படமாக தமிழ் தியேட்டர்களுக்கும் கடைசி சைக்கிள் ஸ்டாண்டு, டோக்கன் கவுண்டர், கேன்டீன் வரைக்கும் கொடுக்க போகிற படமாக இருக்க போது ஜெயிலர் 2. அதனால் அதை செதுக்கிற வேலையில் தான் இப்போ நெல்சன் இருக்காரு. ஸோ கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். கஷ்டம்பா, பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்க. நான் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஃபேஸ்புக் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே போகும்போது பார்த்தேன், கமல்ஹாசன் வந்து டைரக்ஷனில் கம்பேக் கொடுக்க போகிறாரு. முக்கியமாக அதில் ஹீரோவாக உதயநிதி நடிக்க போகிறாருன்னு, அதை பற்றி ஏதாவது? இல்லை சார், அது நான் ஸ்ட்ரைட்டாகவே அது வந்து டவுட்டுன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா கமல் இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி, செஷன் இருக்குது, பார்லிமெண்ட் போக வேண்டிய அவசியத்தில் இருக்காருன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2வது, உதயநிதி இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். இப்போ ஸ்டாலினும் ஜெயிச்சிருந்தாருன்னா ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்க போகிறார், உதயநிதி கூட இருந்திருப்பார். அப்போ ஒரு பாசிபிலிட்டி நடிக்க வரலாம். ஆனால் உதயநிதி ரொம்ப தெளிவாக இருக்காருன்னா அரசியல் தான் எனக்கு முக்கியம், அரசியலை தாண்டி இப்போ நான் நடிக்க வரலன்றதை தெளிவுபடுத்திட்டாரு எப்போ துணை முதல்வராக இருக்கும்போதே. இப்போ விஜயும் வந்து என்ன சிக்கல்னா, நான் அரசியலுக்கு முழுசாக கால் எடுத்து வச்சுட்டேன், எனக்கு இனிமேல் அரசியல் சினிமா கிடையாதுன்னு சொல்லும் போது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய இவர் ஒரு படத்தை நடிச்சாருன்னா அது தவறான கொனோட்டேஷன் வரும்ன்றது அவருக்கும் தெரியும். ஆசை இருக்கு, இதுக்கு முன்னதாகவே பேசப்பட்ட விஷயமெல்லாம் இது இருந்திருக்கு. பட் ஆசை இருக்கு, பண்ணலாம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அதை செய்ய மாட்டார். அரசியல் இஸ் ப்ரையாரிட்டி, கட்சியை ரீவாம் பண்ணணும். ஏன்னா இவர் பொறுப்புல கட்சி இன்னைக்கு இருக்கு, சட்டமன்ற தலைவராக இருக்காரு, எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு, பல பிரச்சனைகளை எடுத்து பேச வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு இளைஞர்களுக்கான அரசியல் வந்துருச்சு. இன்னைக்கு அவங்க ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, நீ ஏதாவது ஒன்று பண்ணுப்பா, நீ எதுக்குப்பா எல்லாத்தையும் வைக்கிறன்ற கேள்வி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவருக்கும் தெரியும், அவர் பொறுப்பு, அவர் உணர்ந்தவர், அவருக்கு அதுவும் வந்து விட்டு அவ்வளோ ஈஸியாக போயிட மாட்டார் உதய். ஸோ அவருடைய முழு மூச்சு என்னன்னா, வீழ்ந்த கட்சியை மேலே கொண்டு வந்து நிறுத்துவது, ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறை வந்து கண்டிப்பது, கண்டனங்கள், அறிக்கைகள் விடுவது, இளைஞர் அணியை முன்னிறுத்தி மேலே கொண்டு வருது, அந்த இன்ஸ்டா அதெல்லாம் பலப்படுத்தும். இதெல்லாம் தான் என்னுடைய வேலை. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் அதை தாண்டி வந்து விட்டேன் அப்படின்றது தெளிவாக சொல்றேன். கமல் ஃபேன்ஸு சரி, தலைவர் வந்து திருப்பி டைரக்ஷனில் வர போறாரு, உதயநிதி அவரோட ஃபேன்ஸ்க்கு கூட இன்னொரு படம் நடிப்பார் போல இருக்கு. வாய்ப்பு இல்லை. நான் தெளிவாக சொல்றேன், உதய பொறுத்த மட்டும் அடுத்த 5 வருஷத்துக்கு 2029 பாராளுமன்ற தேர்தல் வருது, கட்சியை பலப்படுத்தணும். ஏன்னா இந்த தோல்வி அவங்க எதிர்பார்க்கல. அந்த தோல்வி வந்து மீண்டு வரணும்னா முழு நேர அரசியல்வாதி அவர் இருந்தால் தான் முடியும். அதை அவர் நம்மளோட அவர் தெளிவாக உணர்ந்தவர், கூட ஒரு பெரிய டீம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். நோ மோர் ஆக்டிங், தெளிவாக இருக்கும். எங்களுக்கு படம் அப்புறமா தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தமிழ்நாடு சார்ந்த எங்கள் கட்சினா 75 வருடம் பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி இன்னைக்கு வந்து கிராஸ் ரோட்ஸில் இருக்குன்னு போது அதை நிறுத்த வேண்டிய பொறுப்பு இவர் தலையில் தான் இருக்குது. ஸ்டாலின் ஜெயிச்சிருந்தா கதை வேறு, நான் மறுபடியும் சொல்கிறேன். சட்டமன்றத்தில் அவர் போயிருந்தாலும் வேறு. ஆனால் இவர் தான் இன்றைக்கி முன்னிறுத்த வேண்டியது. இவர் தான் வந்து த ஃபேஸ் ஆஃப் டிஎம்கேவாக இருக்கிறனால இதை பண்ண மாட்டார் போது நீங்கள் டேக் இட் ஃபார் கிராண்டட், நான் ரைட்டிங்கில் தரலாம். சரி, எல்லாத்துக்குமே இப்போ ரஜினி கமல் சார் அவங்க படம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குது. உதயநிதி அதெல்லாம் வந்து சும்மா ஒரு எல்லாரோட ஆசையை சும்மா அப்படி ஃபேஸ்புக்கில் போட்டு இது பண்ணிக்கிறாங்க. முக்கியமான ஆள் தலை என்ன பண்ணிட்டு இருக்காரு? தலை கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு, வந்து வீடியோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு, ஜாலியாக வண்டி ஓட்டுறாரு, பைக் ஓட்டுறாரு, ஜாலியாக போறாரு. பட் அவர் கமிட்மெண்ட் உங்களுக்கு எப்பவுமே தெரியும். ஒரு பேட்டர்னில் படம் பண்ணுவார், ஒரு டேரக்டரோட படம் பண்ணால் 3 படம் பண்ணுவார், 2 படம் பண்ணுவார். சிறுத்தை சிவால் ஆரம்பிச்சு எல்லாரோடய 2 படங்களாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஆதிக்கோட பண்ணத பேச்சு வந்தது, கதையெல்லாம் பேசிட்டாங்க, டீல் பண்ணிட்டாங்கன்னு. அஃப்கோர்ஸ் ஜூன் ஜூலையில் அந்த கிளாடியேட்டர், அந்த அவருடைய அந்த பைக் பயணங்களுக்கான அந்த படம் வரப்போகுது, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி வரப்போகுது. அதை தாண்டி ஆதிக்க ரவிச்சந்திரன் தியேட்டர்ல வராது, அது வந்து அநேகமாக ஏதாவது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வரலாம்ன்றதுக்கான வாய்ப்புகள் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதை தாண்டி தலை வந்து கதை கேட்டு வச்சிருக்காரு, ஆதி கதையை ஓகே பண்ணிருக்காரு. அவர் கொஞ்சம் வியர்டான கதையை பண்ணுவார்னு, கொஞ்சம் கிராண்டா பண்ணக்கூடிய கதை அநேகமாக சன் பிக்சர்ஸ் கேட்கலாம், சன் பிக்சர்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்பதான் அவங்க அட்லியோட அல்லு அர்ஜுன் படம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க அங்க. அதை தொடர்ந்து இங்க அவங்க வந்து பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி, தே வாண்ட் குட் கண்டென்ட். இன்னைக்கு பெரிய ஹீரோஸ், மாஸ் ஹீரோ படம் பண்ணணும்னா யார் இருக்காங்கன்னா சூர்யா, அஜித், சிவகார்த்திகேயன் 3 பேர் தான் இருக்காங்க. பெருசா தாண்டி நீங்க தேட வேண்டிய அவசியத்துல தமிழ் சினிமா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்றதுனால அஜித் மேல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். அஜித்ன்ற போது அது ஓடுற குதிரைப்பா கட்டலாம்ப்பா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க, அவர் நடிகர்ப்பான்னு. ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அஜித்தை, ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் செப்டம்பர் அக்டோபரில் தான் அந்த மோட்டோ செஷன் திருப்பி ஆரம்பிக்கும்.
அது அந்த 6 மாசம் தான் அந்த ஒரு ஒவ்வொரு ஊரா போய் அந்த மோட்டார் பண்றது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேப்ல அநேகமாக சன் பிக்சர்ஸுக்கு ஆதிக்கு அஜித் படம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பேச்சு பலமா ஓடுது. தலை பற்றி பேசிட்டோம். இப்போ சினிமாவில் இல்லைனாலும் கூட இன்னொரு படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது நம்ம தளபதிக்கு. தளபதி இப்போ சிஎம் ஆயிட்டாரு. நிறைய பேர் சினிமாக்காரங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இது சினிமாவுக்கு ரொம்ப ஏதாவது இப்போ மக்களுக்கு நல்லது நடக்குமா இல்லையான்னு இன்னும் ஒரு 6 மாதம் அவரோட ஆட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சினிமாக்காரர்களுக்கு சினிமாக்கு என்ன நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? சினிமாவே வந்து ஒரு சந்தோஷத்துல தான் இருக்கு. ஏன்னா தங்க துறையிலேருந்து ஒருத்தர் இப்போ எம்ஜிஆர் மாஸ் ஹீரோவாக இருந்து சினிமாவில் வந்து அதை கொண்டாடுறது எப்படி சந்தோஷமாக பார்த்தாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி சினிமாவில் இருந்தவர் தான் இன்றைக்கி வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி அவர் பதவி ஏற்றதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பாடி ஆஃப் சினிமாவும் பார்த்துட்டாங்க. தயாரிப்பாளர்கள் பார்த்துட்டாங்க, இயக்குநர்கள் பார்த்துட்டாங்க, திரையரங்கு உரிமையாளர்கள் பார்த்துட்டாங்க. இன்றைக்கி சின்னத்திரை சேர்ந்தவங்க வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, கஷ்டங்கள் என்ன அவர்கிட்ட சொல்கிறாங்க. இது முன்னாடி இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு இவரே அதில் இருந்துட்டு வந்ததுனால இவருக்கு இந்த தினைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளே பேசிக்காக தெரியும். ரிலீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இவர் பார்க்காத பிரச்சனை இல்லை. ஸோ தியேட்டர் ஃபுட்ஃபால் என்ன, தியேட்டர் கலெக்ஷன் என்ன, அது என்ன மாதிரி இயங்குது, அதனுடைய அமைப்பு என்ன இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து நீ புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கலாம் இவருக்கே நல்லா தெரியும். இன்னொன்று தாய் வீட்டிலேருந்து போயிருக்காரு. ஆளாளுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இயக்குநர்கள் சங்கத்திலேருந்து வந்து நன்றி தெரிவித்து படங்கள் சம்பந்தப்பட்ட ரிலீஸில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சொல்லியிருக்காங்க. தயாரிப்பாளர்களும் தங்களுக்குரிய பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போயிருக்கு, அதெல்லாம் ஏதாவது பண்ண வேண்டியிருக்கு. ஷூட்டிங் பர்மிஷன்ஸ்லாம் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ரிலீஸில் இருக்கக்கூடிய சிக்கல் சொல்லியிருக்காங்க. தியேட்டர் உரிமையாளர்கள் முக்கியமாக 250 ரூபாய்க்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற கோரிக்கை வச்சிருக்காங்க மல்டிப்ளெக்ஸ் ஓனர்ஸ் எல்லாம். அஃப்கோர்ஸ் 190 நீ ஈயாடுது யாரும் போக யோசிக்கிறோம். நம்மலாம் ஒன்று 190 டிக்கெட்டு பார்க்க முடிஞ்சு போச்சு. ஸோ அது ஒரு சிக்கல் இருக்குது. சின்ன திரையும் போய் பார்க்குறாங்க. ஸோ விஜய் பொறுத்த மட்டும் இவர்கள் பிரச்சனைகளை நன்கு அணுகக்கூடியவர், ஈஸிலி அப்ரோச்சபிள். அவர் வந்து இஸ் எ கிரேட் லிசனர். நீங்கள் அன்லைக் அதர்ஸ் இஸ் எ பொறுமையாக அவரோட அமைதி இருக்குல்ல, அது வந்து மேன் ஹூ லிசன்ஸ் இஸ் மச் மோர் நாலேஜபிள்னு சொல்லுவோம். ஒரு பொறுமையாக கேட்கக்கூடியவர். பேசுகிறவனோட கேட்குறவனுக்கு இருக்கக்கூடிய சாதுரியம் ஜாஸ்தினா அவர் பொறுமையாக எல்லா பிரச்சனையும் அணுகிறாரு, பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. நிச்சயமாக அவருக்கு அந்த இண்டஸ்ட்ரிஸ் அந்த விஷயங்கள் தெரியும். அவருடைய படமே ஒன்று ரிலீஸ் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அதை அவர் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறார், அவருக்கு இருக்கிற சிக்கல்கள் அதில் நிறையா இருக்குது. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எவனோ ஒருத்தன் வந்து அதை வந்து பிளாக்ல டிக்கெட் வித்தான்னு வச்சுக்கோங்க, அது விஜய் சொல்லி விற்க போதில்லை. கடைசியில் 4வது தியேட்டரில் இருக்குது. ஆனால் பேர் எங்கே வரும்னா பாரு விஜய் சிஎம் ஆயிட்டாரா, அவர் படத்தை பிளாக்ல வித்துட்டாங்கன்னு ஒரு பெரிய கூட்டம் கதற ஆரம்பிக்கும். ஸோ அது அவருக்கு, ஆனால் அதை தடுக்க வேண்டிய அவசியம், இதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்ற சிக்கல் அவருக்கு. என்னன்னா நேரம் பாருங்க, அவருக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆன்லைனில் லீக் ஆயிடுச்சு படம்னு சொன்னா கூட இன்னைக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கு, ஃபீல் இருக்கு. ரசிகர்கள் காத்துட்டு சிஎம் விஜய் நடிக்கும் டைட்டில் கார்டோட போட போறோம்னு சொன்னப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ஒரு பெரிய கலெக்ஷன். நடுவில் நான் ஒன்று கேள்விப்பட்டேன், விஜய் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அப்படிலாம் போட வேணாம், தளபதி விஜய்னே போட்டுக்கலாம் அப்படின்னு அதுவும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறதா சொல்றேன். ஏன்னா தேவையில்லாத அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி எப்பயும் போல டைட்டில் கார்டு நாங்க வாக்கு கொடுத்துருக்கோம், அதவங்க எப்படி நீங்க வேணாம் அமைதியா இருங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு டைட்டில் கார்டு போட வேணாம். டைட்டில் கார்டு விஜய்னு கூட போட வேணாம். ஆனா தியேட்டரை சுத்தி வைக்க போற கட் அவுட் போஸ்டரும் முடிஞ்சு போச்சு. என்ன ஓட்டுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது ஒரு திருவிழாவா கொண்டாட போறாங்க. தியேட்டர் இது ஒரு பெரிய படமா தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. பட் வெளியில வந்த ஒரு படம் திருப்பி இந்த மாதிரி செய்யுமா அப்படின்றது நம்ம பார்க்கணும். நான் விஸ்வரூபம் பார்த்திருக்கோம், 3 நாள் வந்துருச்சு பிரிண்ட். ஆனாலும் ஒரு கமல் மேல இருக்கக்கூடிய அபிமானத்தினால பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு. நம்ம பார்த்தோம் அவர் லைஃப் டைம்ல பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு. அதே மாதிரி இது பண்ணுவான்ற கேள்வியும் இருக்கு, சில சிக்கல்களும் இருக்கு. பட் சினிமா துறையை சார்ந்தவர்ன்றதுனால சினிமா பிரச்சனைகளை அறிந்தவர். நிச்சயமாக பல பிரச்சனைகள், ஏன்னா சமீபத்தில் பார்த்தோம் சேலரி ஜாஸ்தி பண்றாங்க ஹீரோஸ், நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சண்டை, ஒரு நாள் ஸ்ட்ரைக், இப்படி பலதெல்லாம் நடந்தது. இனி அது ஓடிடியும் ஃபர்ஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ் வேணாம்னு சொல்லிட்டாங்க, இப்போ திருப்பி அவங்களே வந்து கேட்குற மாதிரியும் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் நடக்குங்க. அதாவது நீங்க சிஎம் ஆயிட்டீங்க, இனிமே நடக்குங்க, அதெல்லாம் நடக்கும். என்ன பண்ண போறான்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும் தங்க குடும்பத்தில் ஒருத்தர் வந்து முதல்வராக இருக்கார், நாட்டை ஆளுகிறார்னு போது சந்தோஷமா இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க விக்ரம்லேருந்து வெளியே வராங்க, அதே விஜய் தான் அதே மாதிரி பேசுறாரு, அதே மாதிரி இருக்காரு, ஒன்றும் பெரிய 2 கொம்பு முளைக்கலைங்க, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆறுதலா இருக்கு. பார்ப்போம். ரொம்ப ஏர்லி டேஸ். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 1 மந்த் கூட ஆகல. இந்த 2026ல இந்த 5 மந்த் வரைக்கும் அந்த படங்கள் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் இப்போ கருப்பு வந்து தூக்கி வச்சிருக்கு. இன்னும் அடுத்த 6 மந்த்ல சினிமால வளரும் ஒன்று மெயினா இருக்கு. இதை தாண்டி இவர் படம் என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கணும். ஜனநாயகன் பொறுத்து இருந்து பார்ப்போம். போது சினிமா நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் கண்டிப்பா. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் வச்சு பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.